ஐயோ பார்க்கவே பயங்கரமா இருக்கு. ஐயோ வந்துட்டான்டா. இப்போ இந்த ஜீப்ல தான் வந்து நம்மளோட கேவ் ரூம்க்குள்ள நம்ம போக போறோம். ரோடே எப்படி இருக்கு பாருங்களேன், கீழே ட்ரெக்கிங்க்கு. வாவ் சூப்பரா இருக்குல்ல. காஃபி ஷாப் வேற இருக்கு இங்கே. ஒரு காட்டுக்குள்ள வாழ்றோம். இந்த ரெசார்ட்ல ஸ்னேக்ஸ் இருக்கான். ஃபால்ஸ் பாருங்க, எவ்வளோ டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ் வச்சிருக்காங்கன்னு பாருங்க. இங்க ஸ்பைசியா இருந்தாலும் சூப்பரா இருக்கு. ஹில்ஸ் பிளஸ் ஃபாரஸ்ட் ரெண்டும் சேர்ந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் காம்போ. நம்ம ஃபேமிலிட்ட பேசலாமா? வா. ஹலோ விவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்றது நம்புறோம். இந்த வீடியோல நாங்க எங்க கிளம்ப போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம எங்க போறோம் ஃப்ரையோ? ட்ரிப் போறோம்ல. சொல்றாளா கரெக்டா ஃப்ரையோ? நாங்க எங்க போறோம்ன்றத வந்து கெஸ் பண்ணிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க. சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஃப்ரையோ வீடியோக்குள்ள போயிடலாமா? ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பேக்கிங்லாம் சூப்பரா பண்ணிட்டோம். வியூவர்ஸ், ஃபைனலா வந்து இப்போ நாங்க எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சொல்லிட்டியா? எப்படினாலும் தமிழ்ல பார்த்து தான் வந்திருப்பீங்க, தெரியும். இப்போ நம்மள பரக்கட் ரெசார்ட்ல வந்து வெல்கம் பண்ண போறாங்க. இப்போ நம்மளுக்கு வெல்கம் ட்ரிங்க் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. தேங்க்யூ. பார்த்து எடுக்கணும். தேங்க்யூ. விவர்ஸ், இந்த ஜூஸை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. வெல்கம் ட்ரிங்கே சூப்பராக இருக்குன்னா அப்போ உள்ளே வந்து ரெஸ்டாரண்ட்டில் டிஷ்ஷஸ்லாம் எந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குன்றதை நீங்கள் நினச்சி பாருங்கள். இப்போ இந்த ஜீப்பில் தான் வந்து நம்மளோட கேவ் ரூம்க்குள்ளே நம்ம போக போகிறோம். சின்ன ட்ரக்கிங் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஃபுல் ட்ரக்கிங். வியூவர்ஸ் பாருங்க, ட்ரக்கிங்ல செமையா இருக்கு. உள்ள கீழே பாருங்க எவ்வளோ டவுன் பாருங்க. இப்போ நம்ம இங்க உள்ள ரூம்ஸ் எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஜங்கிள் ரூம் எக்ஸ்ப்ளோர் பண்றோம், வாங்க. ஃபுல்லா மிரர் இருக்கு பாரு. இங்க வந்து ஒரு பெட் கொடுத்துருக்காங்க. இங்க பேர் ஸ்டோரேஜ். இங்க நான் உங்களுக்கு ஒரு வியூ காட்டுறேன். இங்க பாருங்க வியூ. காஃபி ஷாப் வேற இருக்கு இங்கே. ரெஸ்ட் ரூமும் நல்லா நீட் அண்ட் கிளீனா வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. மிரர்லாம் ரொம்பவே நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சிருக்காங்க பேபி. நம்ம ஜங்கிளை பார்த்துக்கிட்டே இங்கே வந்து ரூமில் ஸ்டே பண்ணலாம். அதுதான் எங்கள் ஹைலைட். இங்க பாரு, ஃபால்ஸ் இருக்கு. ஏய் வாவ், இந்த வியூ செமையா இருக்கு பாருங்க. சூப்பராக இருக்குல்ல? செமையா இருக்கு. இதுதான் டைனிங் ஸ்பேஸ் வித் ஃபால்ஸ் வியூ. ஃபேமிலிக்கு காட்டுங்க. போய் காட்டு வா. என்ன இருக்குங்க? இதுக்கு பேர் வந்து டர்க்கியாங்க. அப்படியே நீ போகக்கூடாதான். எவ்வளோ அழகா இருக்கு பாருங்களேன் இது. ஐயோ பார்க்கவே பயங்கரமா இருக்கு. கொத்தி விட்டுருன்னு சொல்றாங்க. குருவி பாரு. ஏ குருவி எவ்வளோ பெரிய எலிஃபண்ட்டுங்க இது. கடிக்கிற மாதிரி வருது. பார்க்க டெரரா இருந்துச்சு, ஆனால் கை வைக்கும் போது பயப்படுத்து போயிடுறேன். கடிக்க வருது. உங்களை தான் துரத்திட்டு வருது. உங்களை துரத்திட்டு வருது அது. இங்க ஒரு லிட்டில் பாண்ட் இருக்கு. இங்க பாருங்க. யானைக்கு கொடு, யானை கொடு. யானை வாயில கொடு பூவை. அப்படிதான். இங்க பேரு டைகரு. சிங்கப்பூர்ல இருக்க மாதிரி இருக்கு பாரு. இப்போ நம்மளோட கேவ் ரூம்குள்ளே போக போகிறோம், வாங்க போகலாம்.
என்ட்ரன்ஸே செம்மையாக இருக்குது. இதோ தெரியுதா, அங்கே தான் நம்மளோட கேவ் ரூம் இருக்குது. நம்ம இப்படி தான் போகணும் அந்த ரூமுக்கு. இது மட்டும் தனியாக ஸ்பெஷலாக வச்சுருக்காங்க கேவ் ரூம். இங்கேயும் ஒரு வழி இருக்குது, எதுக்குன்னு தெரில, அது பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய கேவ் ரூம்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். ஆகிட்டோம். ஏ வாவ், சூப்பராக இருக்குல்ல. இங்கே பாரு, இங்கே ஒரு சிட் அவுட் கொடுத்துருக்காங்க. பெட்டு பார்க்கவே சூப்பராக இருக்கு. ஏ இங்கே தான் நம்மளோட 2 நாள் ஸ்டே. என்ன ஃப்ரையோ டிவி, இங்கே ஒரு சிட் அவுட் இருக்கு. ரூம் பார்க்க ஒரு கேவோட செட்டப் அப்படியே பண்ணியிருக்காங்க. ஆர்டிஃபிஷியலாக இருந்தாலுமே சூப்பராக இருக்குது. இப்போ உங்களுக்கு நான் இங்கே ஒரு சூப்பரான ஒரு விஷயத்த காட்டுறேன். வாங்க 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 வாங்க. வா, ஸோ இதுதான் நம்மளுடைய ரெஸ்ட் ரூம். என்னடா ரெஸ்ட் ரூம்குள்ளே என்ட்ரு ஆனவுடனே குஷியாக வரேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இங்கே நம்மளுக்கு ஜக்கூசி இருக்கு. ஃப்ரையும் ரொம்ப ஜாலியாக குளிப்பால, குளிருமா அவனுக்கு. இங்கே இன்னொரு விஷயம் இருக்குது. இங்கே பாரு, வாட்டர் ஃபால் ஷவர் இருக்குது பாரு, நல்லா இருக்குல்ல. இங்கே ஒரு மிரர் ஒன்று வச்சுருக்காங்க, இது பாரு அழகாக இருக்குது. ஷவர் பண்ணும் போதே நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துக்கலாம். அப்படியே நம்ம ஃபேமிலிக்கு ஹாய் சொல்லுங்கள் ஃப்ரையோ. ஹாய். இந்த டீமே வந்து எப்படி பண்ணியிருக்காங்கன்னே தெரியல. இந்த ஷேப் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்களேன், இந்த டைல்ஸோட ஷேப்பு அப்படியே அந்த கேவுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நம்ம ட்ரீ ஹவுஸ் போகிறோம், வாங்க போகலாம். வாங்க. ஓ, எப்படி இருக்கு பாரு. இங்கே நீங்கள் பார்க்குற இந்த மவுண்டெயின்ஸ், இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே 60% ஆர்டிஃபிஷியல், பட் வந்து 40% வந்து ஒரிஜினல். இந்த தண்ணி வரதே கேவுல இருந்து ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு காட்டுக்குள்ளே வாழ்கிறோம். என்ன பேபி, அப்புறம் அப்படியே என்ட்ரு ஆகிறா பாருங்க. இது பாருங்களேன். ஓ, ட்ரீ ஹவுஸ்க்குள்ளே வந்துட்டோம். என்ட்ரன்ஸே சூப்பராக இருக்குல்ல ஃப்ரையும். ட்ரீ ஹவுஸ், இதுதான் ட்ரீ ஹவுஸ். வாங்க உள்ளே போகலாம். நம்ம இங்கே படுத்துட்டு இருப்போம், ஆனால் நம்மளுடைய பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேவ் இருக்கும். பார்க்க ஒரு கேவுக்குள்ளே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். சூப்பராக இருக்குல்ல இந்த மிரரு. இங்கே ஸ்பெஷாலிட்டியே இதுதான். இங்கே வாங்க, இங்கே பாருங்க. சூப்பராக இருக்குல்ல. ஃபுல் ஃபாரஸ்ட். இங்கே நம்ம ஹில் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம்னு நினைப்போம், ஆனால் நம்ம இங்கே ஸ்டே பண்ண போகிற இடம் ஃபுல்லாகவே வந்து ஃபாரஸ்ட் தான். ஹில்ஸ் ப்ளஸ் ஃபாரஸ்ட் ரெண்டும் சேர்ந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் காம்போ. செம்மையாக இருக்கு. மேலே ஃபாரஸ்ட்டு, கீழே ஃப்ரையா. இங்கே ஒரு சூப்பர் சிட் அவுட் இருக்குது. கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணணும் நீங்கள். அப்படியே இங்கே ஃபால்ஸு, அப்படியே நம்ம உட்காந்துட்டு இங்கே இருக்க ஃபால்ஸ் இப்படி பார்த்துக்கலாம், அப்படியே இங்கேயும் பார்த்துக்கலாம், அப்படியே போயிடும் ஃபால்ஸு. ஃபேமிலி இங்கே வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இந்த ஃபாரஸ்ட் உள்ள வந்து, அதாவது சாரி, இந்த ரெசார்ட்டில் இருக்க ஃபாரஸ்ட்டு, அது என்ன சொல்கிறதுன்னு தெரில. இந்த ரெசார்ட்டில் ஸ்னேக்ஸ் இருக்கான். நமக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, நம்மளால் பார்க்கவும் முடியாதுன்னு சொல்கிறாங்க. பட் இருக்கும், எங்கேயாவது அது பாட்டு இருக்கும். ஆனால் ஃபாரஸ்ட்னாலே ஸ்னேக்ஸ் கண்டிப்பாக இருக்கும். நம்ம இப்படி என்ட்ரி ஆகுவோம், எக்ஸிட் வந்து இந்த சைடு இருக்கும். நல்லா இருக்குல்ல. ஃபால்ஸ் பாருங்க. சேமியா உப்புமா வச்சுருக்காங்க, பாஸ்தா, கஞ்சி, ஸ்டீம் பனானா. எடுத்துக்கோ ஸ்டீம் பனானா. ஃப்ரை சாப்பிடுவாள்ல. பட்டூரா இருக்குது. இங்கே இப்போ சிக்கன் கறி இருக்குது பாரு. பைனாப்பிள் ஜூஸ், வாட்டர்மெலன் ஜூஸ், ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக். நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கியா? இங்கே லைவ் கிச்சனும் இருக்கு. ஆம்லேட். ரெஸ்டாரண்ட் வியூ பாருங்கள் இங்கேருந்து. அப்படியே ரெஸ்டாரண்ட்டு, அப்படியே வியூவு செமையாக இருக்குல்ல. எவ்வளோ டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். இங்கே அடுக்கி வச்சுருக்காங்க. அப்படியே அங்கே ஆரம்பித்து இங்கேயோட முடியல, இன்னும் உள்ளேயும் இருக்குது அந்த சைடு. மார்னிங்கே இவ்வளோ டிஷ் வச்சுருக்காங்க பாருங்கள்.
டீ எவ்வளோ சூப்பராக போட்டா இருப்பாருங்க அவர். அங்கேயாச்சா? குரங்கு என்ன பண்ணிட்டு இருக்குன்னே தெரியல. ஒரு குரங்கு மேலே உட்காந்து பேன் பார்த்துட்டு இருக்கு, இன்னொரு குரங்கு படுத்துட்டு இருக்கு. இப்படி பார்த்தா ஸ்விம்மிங் பூல் அங்கே எல்லாரும் குளிச்சிட்டு இருக்காங்க. வந்துட்டான்டா ரூம்குள்ள வந்துட்டான்டா. அவனுக்கு ஏதாவது கொடுப்போம், ஸ்நாக்ஸ் ஏதாவது எடுங்க. ஐயோ கூப்பிடு, வர சொல்லு. வா வேணுமா? ஐயோ 2 பேர் வந்துட்டானுங்க. இரு தரேன். பிடிங்கிருச்சு. நல்லா இருக்கா? பிரையாவை பாருங்க, குறுக்குறை எடுத்துட்டு வந்து கொடுக்குறா குரங்குக்கு. சரி பிடிங்கிருச்சு. ஐயோ ஃபேமிலியே வந்துருச்சுங்க. இவர் தான் பெரியவர், இங்க வயசானவர். போட போறேன், யாருக்கு லக்கோ அவங்க தான். வாங்க. அங்க ஒரு ஃபேமிலி நிக்கிறாங்க, இங்க ஒரு ஃபேமிலி நிக்கிறாங்க. சண்டை போடுது பாரு. இங்க சண்டைய பத்தியா? கையில கொடு. கொடு, எடுத்து கொடு, கையில கொடு. அதுக்கு கொடு, அதுக்கு கொடு. இங்க எங்களுக்கு செம்ம டைம் பாஸ் ஆகிட்டு இருக்கு. அதுல இந்த ஃபேமிலியை பாருங்க. அந்த அப்பா குரங்கு வந்து அந்த குட்டி குரங்கு வந்து எப்படி கேர் பண்ணுதுன்னு பாருங்க. அந்த குட்டியை அவங்க அப்பா எப்படி கொஞ்சிக்கிட்டு இருக்காருன்னு பாருங்க. அங்க பாருங்க, கிஸ் வேற கொடுக்குறாரு. இங்க ஒரு ஃபேமிலி உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு. இங்கே ஒருத்தர் உட்காந்து சொரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. அங்க பாருங்க, இங்கே ஒருத்தன் வந்து சர்க்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்கே பிரசிடென்ட் சூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம் இருக்கு. இந்த ரூமுக்கு என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி இங்கே ஹாலை பாருங்களேன். ஒரு பெரிய லிவிங் ஹால். பெரிய லிவிங் ஹால் இருக்கு. இந்த வழியா தான் கீழே ஸ்விம்மிங் பூலுக்கும் இப்படி தான் போகணும். கிட்ஸ் பிளே ஏரியாவுக்கும் இங்கே தான் இருக்கு. கேம்ப் ஃபயருக்கும் இப்படி தான் போகணும். ஓ, கேம்ப் ஃபயருக்கும் மேலேயா? இதே ஓகே. இப்போ நம்ம ரூமுக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். ரூமுக்குள்ளே இங்கே ஒரு மினி பெட்ரூம் இருக்கு. இதுதான் மினி பெட்ரூம். இங்கே வந்து ஒரு வாஷ்ரூம் கொடுத்துட்றாங்க. இந்த ரூம் தான் இருக்கிறதுலே வந்து ஹைலைட். இங்கே பாருங்க, இது ஒரு குட்டி டைனிங் ஸ்பேஸ். நல்லா இருக்குல்ல? ஆமா, இப்படி உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். கரெக்டா? இது அழகா இருக்கு. இது ஒரு அழகான மிரர். எஸ். ஏய் வாவ், சூப்பரா இருக்கு. ஆமா, இங்க பாருங்களேன், ரூம் செம்மையா இருக்கு. ஃபுல்லா ஒரு ராயல் டைப். டைல்ஸே வந்து செம்மையா போட்டிருக்காங்க. ஃபுல்லா ஒரு ராஜா வாழ்ற ரூம் மாதிரி இருக்கு எனக்கு தெரிஞ்சு. இங்க பாருங்க, அப்படியே செம்மையா இருக்கு. இங்க பாருங்க, வியூவை சூப்பரா இருக்குல்ல? ஆமா. ஏய் மிரர் பாரேன், இங்க இருந்து பார்த்தா நம்ம அப்படியே தெரியுறோம் பாரு. ஃபுல்லா மிரர்ல செம்மையா இருக்குல்ல? ஃபுல்லா லாஸ்ட் வரைக்கும் தெரியுறோம். இங்கே மிரர் தான். இங்க ஒரு சிட் அவுட் கொடுத்துருக்காங்க, இங்க ஒரு சிட் அவுட் கொடுத்துருக்காங்க. அப்படியே டீ குடிச்சுக்கிட்டே இப்படி பார்க்கலாம். இந்த டீ எஸ்டேட்டோட எண்ட்லெஸ் வியூவை பாருங்க. ரெஸ்ட் ரூம் பார்த்தா ரெஸ்ட் ரூம் மாதிரியே தெரியாது. ஏன்னா ஏதோ ஒரு தங்கத்தில் செஞ்ச மாதிரியே இருக்கு எல்லாமே. கிளாசெட்டே வந்து அப்படியே தங்கத்தில் பண்ண மாதிரியே இருக்கு பாருங்க. ஃபுல்லாக கோல்டு தான். ரெஸ்ட் ரூம் நல்லா நீட்டாக இருக்கு, செம்மையாக இருக்கு பார்க்குறதுக்கு. இப்போ லஞ்சு சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம். இந்த ஃப்ளோரில் தான் ரெஸ்டாரண்ட் இருக்கு. ஹலோ சார், ஹாய். இங்கேயே ஒரு டைப் இருக்குது, இங்கே ஒரு டைப் இருக்குது. இப்போ பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரொவைட் பண்ணுவாங்க. லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ணால் எடுத்துகிட்டு வந்து நமக்கு கொடுப்பாங்க. நாங்கள் ஆர்டர் பண்ண ஃபுட்டு வந்துருச்சு இப்போது. உங்களுக்கு ஃப்ரை அதுக்குள்ளே ஒன்று எடுத்துட்டா சாப்பிட்றதுக்கு. நல்லா இருக்கா? சிக்கன் லாலிபாப் ஸ்பைசியாக இருந்தாலும் சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு சாஃப்டாக இருக்குல்ல? ஃப்ரையும் நல்லா இருக்கா? என்ன வேணும் உனக்கு? ஃப்ரையோட ஃபேவரட்ல உனக்கு பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கா? சூப்பர்.
இருக்கும்